நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். கோவை மாவட்டத்தில் 2024-2025 ஆண்டுக்கான மாற்றுத்திறனாளிகளின் நலத்துறையின் கீழ் 220 மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர பெட்ரோல் வாகனம் மற்றும் நிரந்தர பதிவு நம்பர் ஓராண்டுக்கான இன்சூரன்ஸ், ஹெல்மெட் என ஒரு நபருக்கு ரூபாய் 1,10,000 மதிப்பீட்டில் வழங்கப்பட உள்ள இவ்வாகனம் கோவை கலெக்டர் அலுவலகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. கோவை அரசு மருத்துவமனையில் நாள் ஒன்றுக்கு ஏராளமான நோயாளிகள் புறநோயாளிகளாகவும் உள்நோயாளிகளாகவும் 3000க்கும் மேற்பட்டவர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இங்கு சிகிச்சை பெற கேரளம் போன்ற பிற மாநில மக்களும் இங்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். உள்நோயாளிகளுக்கு மருத்துவமனை சார்பில் உணவு வழங்கப்படுகிறது. மருத்துவமனை வளாகத்திலேயே பிரத்யோக நவீன சமையலறை அமைக்கப்பட்டு உணவு தயாரிக்கப்படுகிறது. ஆனால் உணவு தயாரிப்பதில் சுகாதாரம் இல்லை என உள்நோயாளிகளின் அட்டெண்டர்களின் புகார் வருகிறது. உணவு தயாரிக்கும் இடம், விநியோகிக்கும் இடம் சுகாதாரமாக இருக்க வேண்டும். ஆனால் உணவு தயாரிப்பவர்களும் விநியோகிப்பவர்களும் தலைக்கும் கைக்கும் உறை அணியாமல் பணியாற்றுகிறார்கள். பணியாளர்கள் அரசின் விதிமுறைகளை சரியாக பின்பற்றுவது இல்லை. அதை கண்காணிப்பாளர்களும் கண்டுகொள்வதில்லை. வாரத்தில் ஒரு நாள் உணவு கூடத்தையும் உணவு விநியோகிப்பதையும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மறைந்திருந்து கண்காணித்தால் அங்கு சுகாதாரம் எப்படி, பாதுகாப்பு எப்படி? சுகாதாரத்துறை அரசு மருத்துவமனையில் ஆய்வு செய்ய வேண்டும். தயாரிக்கப்பட்ட உணவுகள் மூடியில்லாமல் கழிவறை அருகிலேயே சமையலறை இருப்பதை மாற்றியமைக்க உணவுத்துறை அதிகாரிகள் வலியுறுத்த வேண்டும் என பொதுமக்களும் உள்நோயாளிகளின் அட்டெண்டர்களும் வேண்டுகோள் விடுக்கின்றனர். அதிமுகவின் ஒரே எதிரி திமுக தான். மற்ற எந்த கட்சியும் எங்களுக்கு எதிரி கிடையாது. வரும் 2026 சட்டசபை தேர்தலில் திமுகவை வீழ்த்துவது எங்கள் குறிக்கோள். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி திடீர் பயணமாக நேற்று காலை டெல்லி சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் ஆலோசனை நடத்தினார். பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையே ஓராண்டுக்கு பின் ஏற்பட்ட தொடர்பு காரணமாக திமுகவுக்கு எதிராக புது வியூகம் வகுக்கப்படும் என தகவல். புதுச்சேரி சட்டசபை கூட்டத்தொடர் கடந்த 10ஆம் தேதி துவங்கி நடந்து கொண்டிருக்கிறது. புதுச்சேரி மாநில அந்தஸ்து பெறாவிட்டால் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் புதுச்சேரி பின்தங்கிய நிலையில்தான் இருக்கும் என முதல்வர் ரங்கசாமி ஆதங்கத்துடன் கூறியுள்ளார். மேட்டுப்பாளையம் நகராட்சி பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன. நகர்ப்புற உள்ளாட்சி விதிப்படி புதிதாக தொழில் தொடங்குபவர்கள் புதியதாக விண்ணப்பித்து தொழில் உரிமம் பெற வேண்டும். ஏற்கனவே தொழில் உரிமம் பெற்று தொழில் செய்பவர்கள் தொழில் உரிமங்களை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். தொழில் உரிமம் இல்லாமல் வியாபாரம் மேற்கொண்டால் மறு அறிவிப்பின்றி கடைகள், வியாபார நிறுவனங்கள் மூடி சீல் வைக்கப்படும். மேலும் நகர்ப்புற உள்ளாட்சி 2023 விதிமுறைகள் படி தமிழில் பெயர் பலகை வைப்பது கட்டாயம் என தமிழக அரசால் உத்தரவிடப்பட்டுள்ளது. எனவே கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்கள் தமிழில் பெயர் பலகை வைக்க வேண்டும். தவறும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட கடை மற்றும் வணிக நிறுவனங்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என நகராட்சி ஆணையாளர் அமுதா தெரிவித்துள்ளார். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7907789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.